வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனெக்ட் வித் காமர்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து மொத்தமாக ஒரு 12 சாப்டர்ஸ் இருக்குதுங்க. சேம் 11th ஸ்டாண்டர்டில் எப்படி நம்ம 12 சாப்டர்ஸ் படித்தோமோ அதே மாதிரி நமக்கு இதுலேயும் 12 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் 11th ஸ்டாண்டர்டை விட உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 90 or 80% வந்து உங்களுக்கு கிராஃப்ஸ் இருக்காது, டயக்ராம்ஸ் எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், கவர் பண்ணிடலாம். அண்ட் அதே 11th பார்த்த மாதிரி 12th சாப்டர் அகெயின் உங்களுக்கு வந்து சம்ஸ் சாப்டர் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்ட் 1 பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம வந்து 11th என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மைக்ரோ தான் பார்த்துருப்போம். பட் இங்கே 12th நம்ம வந்து ஃபுல்லாகவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் எக்கனாமி ஒரு கண்ட்ரிக்கான எக்கனாமியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக்ஸ் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம அப்போவே படித்த மாதிரி இன்ட்டு 2 பிரான்ச்சஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க, மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ராக்னர் ஃப்ரிஷ் நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோங்கிற வார்த்தையவே காயின் பண்ணியிருக்கிறாரு. திஸ் இஸ் யுவர் இம்பார்ட்டன்ட் 1 மார்க், புக் இன் சைட் 1 மார்க் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸுமே எக்கனாமிக் சயின்ஸில் வாங்கியிருக்கிறாரு. மைக்ரோனா ஸ்மால், மேக்ரோனா லார்ஜ். எப்போ இதை வந்து அவர் காயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1933 பண்ணியிருக்காரு. என்னதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து அந்த டேர்ம் எல்லாமே அவர் வந்து கொடுத்துருந்தாலுமே ஜான் மேனார்ட் கீன்ஸ், அதாவது ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இவர் தான் அவர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட புக் ஒன்று எழுதியிருக்காரு, ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணிங்கிற புக்கை வந்து அவர் 1936 எழுதியிருக்காரு. அதில் தான் அவர் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாருங்கிறதுனால இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நம்ம ஆடம் ஸ்மித்தை வந்து ஜென்ரலி ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவரை வந்து கீன்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 1 மார்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிற நேமு, அப்புறமா வந்துட்டு இந்த மைக்ரோ மேக்ரோங்கிற காயின் பண்ண இயர் 1933, அப்புறம் ஜான் மேனார்ட் கீன்ஸ் எழுதின புக்கோட பேர், அதை எப்போ பப்ளிஷ் ஆச்சுங்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யார் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். அப்போ அப்படியே மைக்ரோ எக்கனாமிக்ஸோட ஆப்போசிட் தான். மைக்ரோ வந்துட்டு குட்டி, ஸ்மால் அப்படின்னு படித்தோம். பட் மேக்ரோ அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிக்கு அர்த்தம் வந்து லார்ஜ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்கனாமி ஆஸ் அ ஹோலாக நம்ம படிக்கிறது தான் வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ், அதாவது மொத்தமாக எதெல்லாம் பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனோட இன்கம்மாக இருக்கட்டும், அதோட எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிற ஒரு நேஷனுக்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஸ்டடி பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இது இன்கம் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது மைக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து நம்ம ப்ரைஸ் தியரின்னு சொல்லியிருப்போம். அதை வந்து நம்ம அந்த ஒரு டேபிளில் படிச்சிருப்போம் 11th. ஸோ அதே மாதிரி இன்கம் தியரி அப்படின்னு நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸை சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பார்க்கும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பார்க்கும், நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, டிஸ்பேரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங், கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அதாவது நம்ம மேலே ஒரு கண்டென்ட்ஸ் பேஜ் பார்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்களோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை பற்றி எல்லாமே நம்ம இன் டீட்டெயில்டாக ஒரு சாப்டர்லேயுமே நம்ம வந்துட்டு படிப்போம். ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a need to understand the functioning of the economy. அதாவது நம்ம எக்கனாமியில் வந்து ஒரு இண்டிவிஜுவலை புரிஞ்சுக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு எக்கனாமி ஆஸ் அ ஹோல், அதாவது அக்ரிகேட் லெவல்னாலே மொத்தமாக நம்ம வந்து எக்கனாமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்துட்டு உருவாக்க முடியும். ஸோ தட் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து நம்மளால்
ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் நம்ம வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை ஸ்டடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வரும்போது எதுவும் பேசாதீங்க. அடுத்தது நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நடக்கும், அதுக்கு வந்து என்னென்ன ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கும், என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு தெரிஞ்சுக்கிறத தாண்டி ஒரு எக்கனாமி ஆஸ் அ ஹோலாக நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ப்ரிகாஷனரி மெஷர்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும், எவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டி. அதாவது நிறைய சயின்டிஃபிக் மெஷர்ஸ், மெத்தடாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரியாலிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து மற்ற எக்கனாமியோட கம்பேர் பண்ண முடியும், மீனிங்ஃபுல் கம்பேரிசன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி, அதாவது என்டிபி, என்என்பி, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இதையுமே நீங்கள் வந்து செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லலாம் படிப்பீங்க, செகண்ட் சாப்டர்லேயே படிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரை வந்து ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான சூட்டபிள் பாலிசிஸை நம்ம ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் எக்கனாமியில் வர க்ரைசிஸை வந்துட்டு நம்ம முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அப்போ தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும், அதுக்கான சூட்டபிள் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இது எல்லா ரீசன்ஸ்க்காகவுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வைட் ஸ்கோப் இருக்குது. அது மேஜராக நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணும் இல்லையா, அது என்னென்ன ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் இன்கம். நம்ம கண்ட்ரியோட இன்கம்மை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதே வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். ஓகேங்களா, அதோட கம்போசிஷன், அதாவது செக்டர், ஒரு செக்டர் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இந்த ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டருங்கிறத தாண்டி இங்கே நமக்கு வந்து ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து வர ஜாயிண்ட் செக்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயத்தை கம்போசிஷன் எல்லாமே படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தே ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்கோப் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட ஜென்ரல் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ரைஸில் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் கோல்டே ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். டெய்லி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இல்லையா, அதுதான் இன்ஃப்ளேஷன். நம்மளோட ப்ரைஸ் வேல்யூ அதிகமாகிட்டே போச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன்னு சொல்லலாம். இன்னொரு வேர்ட்ஸில் அது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, மணியோட வேல்யூ கம்மி ஆகிக்கிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதையுமே இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸை வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ இதை பற்றியுமே நம்ம ஃப்யூச்சர் லெசன்ஸில் வந்துட்டு இன் டெப்த்தாக படிப்போம். பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம எல்லா கண்ட்ரியில் இருக்க எல்லா எக்கனாமிஸுமே வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸாக இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ப்ராப்ளமை வந்துட்டு ஃபேஸ் பண்ணும். அதாவது இந்த சைக்கிளிக்கல் மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூம், ரிசெஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. இது வந்து 4 ஸ்டேஜஸ்ங்க. அந்த சைக்கிளில் இருக்கிற 4 ஸ்டேஜஸ். இதை இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறத விட அந்த சாப்டர் வரும்போது அதை பற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிளை பற்றி படிக்கிறதுக்கு அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை படிக்கிறதுக்குமே நமக்கு வந்துட்டு இந்த எக்கனாமிக் வேரியபிள்ஸ், மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் வச்சு தான் நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்த ஸ்கோப் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எவ்வளோ தான் வந்து ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்தாலுமே சரி, எவ்வளோ நல்ல கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரிச் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த நிறைய நேஷன்ஸ்க்குன்னு நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்கனாமிக் பேரடாக்ஸ். எக்கனாமிக் பேரடாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எக்கனாமிக் ப்ராப்ளமை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த எவ்வளோ பாவர்ட்டி இருக்குது, எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எப்படி வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணணும் அண்ட் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற கரெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்போ தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை டிசைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் க்ரோத். ஒரு எக்கனாமி வந்து க்ரோ ஆகுதா, அதில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குதா, அதை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அந்த க்ரோத்தை டிட்டர்மைன் பண்ணுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எக்கனாமிக் க்ரோ ஆக விடாமல் தடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குமே நமக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மூலியமாக தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் பாலிசிஸ். எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எக்கனாமியில் இருக்கிற இந்த பேசிக் ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். இப்போது எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், தேர் இஸ் அ டேஞ்சர் ஆஃப் எக்ஸசிவ் ஜென்ரலைசேஷன் ஆஃப் த எக்கனாமி ஆஸ் அ ஹோல். அதாவது இண்டிவிஜுவல் யூனிட்ஸை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க, மொத்தமாக வந்துட்டு ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எக்ஸசிவாக ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் அஸ்யூம்ஸ் ஹோமோஜெனிட்டி அமங் த இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஹோமோஜெனிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம், ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் அஸ்யூம்ஸ் ஹோமோஜெனிட்டி அமங் தி இண்டிவிஜுவல் யூனிட்ஸ், அதாவது தனித்தனி யூனிட்ஸ்க்கு, அதாவது நம்ம மொத்தமாக எக்கனாமி ஆஸ் அ ஹோலாக பார்க்காம தனித்தனி யூனிட்ஸ் வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்குது அதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தெர் இஸ் அ ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன். ஃபேலசி ஆஃப் கம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபருக்கு வந்து எது நல்லதாக இருக்கோ அது ஒரு நாட்டுக்குன்னு கம்பேர் பண்ணும்போது அது வந்து நல்லதாக இருக்காது. அதுவே ஒரு நாட்டுக்கு நல்லதாக இருக்கிறது ஒரு தனி நபருக்கு நல்லதாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ்க்கு வந்து அது நல்லதாக இருந்தாலுமே, அவங்களுக்கு ப்ளஷர் கொடுத்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்குதுங்கிறதுனாலுமே நேஷன் வைஸ் பார்த்தா அது தப்பு தானே. அதனால் அது வந்து அது பேட் தானே நேஷனுக்கு. அதனால் அது வந்து இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு பயமும் இருக்குது. வாட் இஸ் குட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் நீட் நாட் பி குட் ஃபார் அ நேஷன் அண்ட் வைஸ் வர்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸுமே எக்கனாமியை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸை வந்து மணியால் நம்ம மெஷர் பண்ண முடியாதோ அந்த ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு நமக்கு வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஆனால் மேக்ரோ எக்கனாமிக் புக்ஸில் வந்து இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு இடம் இல்லை, அது ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப்ஸ். எக்கனாமி அண்ட் இட்ஸ் டைப். ஃபஸ்ட்டு எக்கனாமி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஏஜே ப்ரவுன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. சிஸ்டம் பை விச் பீப்புள் ஏர்ன் தேர் லிவிங். அதாவது ஒரு சிஸ்டமைஸ்டான ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வாழ்வாதாரத்தை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு எக்கனாமி அப்படிங்கிறது வந்து ஏஜே ப்ரவுன் சொல்கிறாரு. ஜேஆர் ஹிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட ப்ரொடியூசர்ஸும் ஒர்க்கர்ஸும் சேர்ந்து நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்கானமி இஸ் அ கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் டு மேக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் சாட்டிஸ்ஃபை தி வான்ஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்கனாமிஸை வந்துட்டு நம்ம நிறைய விதமாக வந்து இது பண்ணலாம். அண்ட் இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 7 டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டைப்ஸ் ஆஃப் எக்கானமி, இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. புக் இன்சைடில் 2 marks ஆர்
3 மார்க்ஸாகவே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்பல்சரி கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் படி எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்ட் எக்கனாமி, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங். அப்படின்னா வந்துட்டு டெவலப்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி டெவலப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்டர் டெவலப்ட் அப்படின்னா தேவையான அளவை விட கம்மியாக டெவலப் ஆகிருக்கு. அன்டெவலப்ட் அப்படின்னா டெவலப்பே ஆகலை. டெவலப்பிங் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஸ்டில் இன் தி ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஆக்டிவிட்டி இப்போது எந்தெந்த ஆக்டிவிட்டீஸை யார் வந்து கேரி ஓவர் பண்ணணுங்கிறத பொறுத்து கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்டிக் எக்கனாமி, மிக்சட் எக்கனாமின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இப்போ இந்த கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக், மிக்சட் எக்கனாமி பற்றி தான் நம்ம இன்னும் எலாபரேட்டிவாக படிப்போம். அடுத்து ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் படி ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அதே மாதிரி ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கானமிஸ்ன்னு பிரிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியும், மாற்ற முடியாது, ரிஜிடாக இல்லை ஃப்ளெக்சிபிளான்னு பார்க்குறது அது படி இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எக்கனாமி. ஸ்டாட்டிக் அப்படின்னா மாறவே மாறாது, டைனமிக் அப்படின்னா இட் இஸ் அன் எவர் சேஞ்சிங் என்வாயன்மெண்ட். அடுத்து நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷனுங்கிற இதில் வந்துட்டு க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் எக்கனாமிஸ்ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் படி ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன். ட்ரெடிஷ்னல்னால் நம்மளோட பழங்காலத்து ப்ராக்டிசஸை வச்சே இருக்கிறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் எக்கனாமிஸில் வரும். மாடர்ன் எக்கனாமிஸ் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கெலாம் ஏற்ற மாதிரி வரது தான் நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்குள்ளே வர மாடர்ன் எக்கனாமிஸ்ன்னு சொல்கிறாங்க. லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம், ஒரு எக்கனாமி வந்து எந்த லெவல் ஆஃப் நேஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அதை வந்து லோ இன்கமா இல்லை மிடில் இன்கமா இல்லை ஹை இன்கமா அப்படிங்கிறதையும் பிரிக்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டம்ஸ், இந்த கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக், மிக்சட் எக்கனாமி, இது 3த்தையுமே நம்ம வந்துட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். டாடா பாய்.